இப்போ தான் சேலம் கோட்டை மாரியம்மன் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் திரும்பவும் அடுத்தது வந்துடுச்சு. அடுத்த திருவிழா வந்துடுச்சு. அதனால் நாங்கள் அங்கே தான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பஸ்ஸில் போகிறதும் ஒரு ஜாலி தான். பஸ்ஸில் நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் கண்டக்டர் ஒரு பக்கம் பாட, நான் மனசுக்குள்ளே பாட, பஸ்ஸில் பாட்டு கேட்டு போனாலே அது ஒரு தனி சுகம்தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நானும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். பஸ்ஸில் போனதுக்காக ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கண்ணை சிமிட்டுறத பாருங்கள். அப்பப்போ இப்படி தான் கொஞ்சம் லூஸு மாதிரி ஏதாச்சும் ஒரு சேட்டை. 2 பேருமே மாறி மாறி சேட்டை பண்ணுவோம். அப்புறமா கோயிலுக்கு வந்துட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கி கோயிலுக்கு வந்தாச்சு. சரியான கூட்டம். கோயிலுக்குள்ளெல்லாம் போகவே முடியலைங்க. பெரிய க்யூவாக இருந்தது. அங்கெல்லாம் போனோம்னா நைட்டு 12 ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. நாங்களே 8 மணிக்கு பக்கம்தான் போனோம். அதனால் சரின்ட்டு வெளியில் இந்த சாமி இருப்பாங்க, இவங்கள கும்பிட்டு நீர் வச்சுட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அது மட்டும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் சுற்றிலும் இந்த சாமிக்கிட்ட தான் எல்லாருமே பொங்க வைப்பாங்க. இங்கே தான் பொங்க வைப்பாங்க. இங்கேயும் வைப்பாங்க, இதுக்கு வெளியிலையும் வைப்பாங்க. இந்த தாட்டி வெளியில் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இடம் பத்தலைன்னா வெளியிலையும் இருக்கும். வெளியில் தான் நான் அடுப்பெல்லாம் பார்த்தேன். இங்கே போன வருஷம் பார்த்தேன், இந்த வருஷம் பார்த்தேன்னா கவனிச்சேன்னா என்னன்னு தெரியல. இதுக்கும் வெளியிலையும் அடுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. மண்ணாலான அடுப்பு வச்சுருந்தாங்க. நம்ம விறகு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்து கோயிலுக்கு முன்னாடி பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு இருந்தோம். கரகம், அப்புறம் அக்னி சட்டி, அதுக்கப்புறம் முளைப்பாரி, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுட்டு எல்லாமே மோளம் அடிச்சுட்டு எல்லாம் சாமி கோயிலுக்கு வர்றதுக்காக எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த திருவிழானாலே ஒரு ஜாலி தான். செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். மக்கள் கூட்டத்தையும் இந்த மோள சத்தம், கலர் லைட்டு, சாமி, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லாயிருக்கும், மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். நின்று நல்லா நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். இப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஃபேனு. இது நான் மீஷோவில் வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மீஷோலலாம் விலை அதிகமாக இருந்தது. இங்கே பார்த்தா வெறும் 120 ரூபா தான். சரின்னு வாங்கினா அவர் இருந்துட்டு வாங்குறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் வாங்காமல் வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். நீயும் எடுத்து பார்ப்ப, வச்சுட்டு போயிடுவ அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டு சொன்னார். ஆனால் நான் வாங்கிறதுக்கு தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த எல்லோ கலர் பிடிச்சிருந்துச்சு, அதை வாங்கிட்டு அழகாக காற்று சூப்பராக வந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க, பின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சார்ஜர் ஒயரை கழட்டிட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த சார்ஜர் பின்னை சொருவிட்டோம்னா 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜர் ஏறிடுது. சூப்பராக காற்று வருது. 1 2 3 அப்படின்னு அழுத்தினோம்னா செம்மையாக காற்று வருது. அந்த ஃபேனில் அப்படி காற்று வாங்கிக்கிட்டே நாங்கள் ஊர்வலத்தோடையே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் துணியெல்லாம் துவைச்சி போட்டு அலசி காய போட்டாச்சு. வாஷிங் மிஷினில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கீரை பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா இவ்வளோ பாத்திரம் கிடக்குது, இதெல்லாம் விளக்கணும். மீல் மேக்கர் வந்து நல்லா காரமாக மசாலா போட்டு வச்சுட்டேன் எங்கள் பையனுக்கு பொரித்து கொடுத்துடலான்னு.
இந்த சாப்பாடு வந்து பழைய சாப்பாடுலாம் இருந்துச்சுன்னா சிங்கில் அப்படியே நம்ம கொட்டினோம்னா சிங்க் அடைச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி வச்சிட்டோம்னா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கவரில் போட்டு குப்பையில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வந்த பொருள், இந்த தோடு வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் வீட்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். இந்த ஃபேனு செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபேனு காற்று சூப்பராக வருதுங்க. 1 2 3 அப்படின்ட்டு செம்மையாக காற்று வருது. பஸ்ஸில் நான் உட்காந்துட்டு வரும்போது வச்சுக்கிட்டே வந்தேன். தோடு சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.